குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 11th சாப்டர் மௌனத்தில் வெளிப்படும் மனோசக்தி தொடர்ச்சி. கேட்காமல் இருத்தல் என்பது வேறு, வெளியிட முடியாத பேராசை என்பது வேறு. கேட்காமல் இருப்பது என்பது ஒரு உயர்ந்த மனத்தின்மையிலிருந்து வருகிறது. மற்றது தம் பேராசை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் கேவலமாயிற்றே என்ற வெட்கத்தால் ஏற்படுவது. கேட்காமல் இருப்பவர்களை கேட்டால் தாமே கிடைத்த பெரிய பேர்களை வரிசையாக சொல்வார்கள். மனதை கட்டுப்படுத்த முடியாமல் கேட்பவர்கள் பலமுறை வற்புறுத்தி கேட்பவர்களை கேட்டால் கேட்டு கிடைக்காமற் போன நீண்ட பட்டியலை சொல்வார்கள். சிலர் நான் வேண்டியதை கேட்டேன், கேட்ட பொழுதெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பார்கள். அவர்கள் வலிமையுள்ள உள்ளமுடையவர்கள். இவர்களுக்கு இது சரி. இவர்களுக்கு கேட்காமல் இருக்க பழகி கொண்டால் இதைவிட பெரும் பலன் அடைவார்கள். சிலர் நான் ஒவ்வொரு முறையும் கேட்கிறேன், எப்பொழுதும் கிடைப்பதில்லை, எதுவும் கேட்டு கிடைத்ததில்லை என்பர். இவர்கள் ஆசைப்பட்டவர்கள். இவர்கள் கேட்பதை நிறுத்தினால் இப்பொழுது கிடைக்காதது கிடைக்கும். சிலர் நான் எதையும் கேட்பதில்லை, வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது என்பர். இவர்களே மௌன சக்தியை பிரயோகம் செய்பவர்கள். சிலர் நான் எதையும் கேட்பதில்லை, எதுவுமே கிடைத்ததும் இல்லை என்பர். இவர்கள் திறமையற்றவர்கள். இவர்கள் ஓரளவு தகுதியை பெற்ற பின் கேட்க ஆரம்பித்தால் கிடைக்கும்.